அவருடைய காரை நீங்கள் மறிக்கிறீங்க. மறித்த உடனே தர்ணா போராட்டம் நடத்துகிறீங்க. தர்ணா போராட்டம் நடத்தி ஒரு மணி நேரத்திலே ஒரு பேட்டி கொடுக்குறீங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உழைப்பேன்றீங்க. இந்த முரண்பாடுகள் எங்கேருந்து வருது? காரை மறிக்கும்போது இருந்த முரண்பாடுக்கும், தர்ணா போராட்டம் நடத்தும்போது இருந்த உங்களுடைய நோக்கத்துக்கும், இப்போ இருக்கக்கூடியதுக்கும் இந்த முரண்பாடான கருத்து எங்கேருந்து வந்துச்சு? இப்போ இங்கே இதை யாரோ உங்களுக்கு சொல்லிக் குடுத்து நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்காக தான் நான் உழைப்பேன்னு நீங்க சொல்றீங்க. அது உங்களுடைய வாக்குமூலமா ஆயிடுது. அதுக்கு முன்னாடி நடந்தது அப்ப யார் சொல்லிக் குடுத்து பண்ணீங்க? தமிழக வெற்றி ஒருவேளை கழகத்துக்காக அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு ஆக்ரோஷம், ஒரு கோவத்துல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதுக்காக தானே உங்க கட்சி திரும்பவும் உங்கள் மீது ஒரு கரிசன பார்வையோட அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பேசுறாரு. தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அண்ணன் கிஷோர் அவர்கள வச்சு பொதுச் செயலாளர் பேசுறாரு. இதுக்கு மேல உங்களுக்கும் நல்ல அறியப்பட்டவர் அண்ணன் கிஷோர் அவர்கள். அவர்கள வச்சு பேசுறாரு. சகோதரர் ராஜ்மோகனை வச்சு பேசுறாங்க. இன்னும் யார் பெரிய ஆட்கள் யார் இருக்கா? கட்சியில அவங்க தான் பெரிய ஆட்கள். அவர்கள வச்சு பேசுறாங்க. அப்போ உங்களுக்கான உரிய மரியாதை குடுக்குதில்ல. அப்போ அண்ணன் சிடிஆர் அவர்கள் அங்க வந்து கூப்பிடுறாங்க. அவர்கள நடத்தின விதம் எந்த மாதிரின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ என்ன ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு இருக்கும்போது, ஒரு தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி தேர்வு செய்யப்பட்டு ஒரு மாநில பொறுப்புல இருக்கக்கூடியவரை நீங்க அந்த மாரி கையாளலாமா?